வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்துக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. கதரும் திராவிட கூட்டம் மற்றும் தற்குறி கூட்டம். உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இதுதாங்க முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? வளர்கிறதா இல்ல அப்படியே முடங்கி இருக்கிறதா? சென்ற மாதம் என்ன இலக்கு வச்சாங்க, இந்த மாதம் என்ன இலக்கு வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க? இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் நினைவுறுத்த விரும்புகின்றேன். என்ன தெரியுமா? இந்த வி த லீடர்ஸ் அமைப்பு அண்ணாமலை அவர்கள் சரியா தான் கட்டமைச்சுக்கிட்டு வர்றார். ஆனா ரெண்டு விஷயத்தை தவற விடுறார். அந்த ரெண்டு விஷயம் என்ன தெரியுதுங்களா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வி த லீடர்ஸ் பற்றியும் அண்ணாமலை பற்றியும் இரண்டாவது செய்தியா பார்க்கலாம். இப்போ இந்துக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. உங்க எல்லாருக்குமே தெரியுமே, திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு தனி நீதிபதி உத்தரவிட்டாரு. அதை எதிர்த்து இரு நீதிபதி பெஞ்சுக்கு கொண்டு போனாங்க திமுக. அங்கேயும் தீபம் ஏத்தி தான் ஆகணும். இந்த வருஷம் தவறி விட்டது. ஆனா அடுத்த வருஷம் ஏத்தியே ஆகணும். எல்லாரும் ஏத்தணும்னு நான் சொல்லல. இந்த அறநிலையத்துறையை ஏத்தனா கூட போதும். கோயில் மேல எல்லாரையும் அனுமதிக்க தேவையில்லை. தீபம் ஏத்தனா போதும். பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு இரு நீதிபதி பெஞ்சானது அதிரடியான தீர்ப்பு வழங்கிச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்துச்சுப்பா, இனிமே அதுல கை வைக்க வேண்டாம். ஏன்னா சமூக வலைதளம் இருப்பதனால இந்துக்கள் வாக்கு வங்கியானது வேகமா உருவாக்கி கொண்டு இருக்கிறது. முருகன் மாநாடானது அதை நிரூபித்தது. அவ்வளவு பெரும் கூட்டம் காசு கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, கோட்டர் கொடுத்து திமுக மாநாட்டுக்கு ஆட்களை கூப்பிட்டாங்க. அதுக்கே பல பேர் வந்து உட்காந்து வாங்கிக்கணும் போயிட்டே இருப்பான கண்டி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன உரையாற்றுகின்றார் என்று கூட பார்க்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு தான் திமுக மாநாடு இருக்கும். ஆனா முருகன் மாநாடு ஒவ்வொரு நாளும் 6 படை தரிசனம், அதோட கடைசி நாள் மாநாடு, பெரும் கூட்டம். திமுக பார்த்து பயந்தே போச்சு. அதனால அடுத்த வருஷம் தானே தீபம் ஏற்ற சொல்றாங்க. நாம வந்தா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இல்லையா அடுத்த ஆட்சி வந்தா அவங்க சந்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்துகின்ற விஷயத்துல நீதிமன்றம் தந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை. அப்படியே கிடப்புல போட்டாங்க. ஆனா இங்கதான் நிறைய பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோவா மாறிட்டு இருக்காங்களே, அவங்க ஒத்துக்குவாங்களா? அவனுடைய விசுவாசம் முழுவதுமே தற்குறிகள்கிட்டையும் அதோட திராவிட பதிர்கிட்டையும் இருக்குது அவனுடைய விசுவாசம். அதனால நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல சாமி கும்பிட வர்றார். அவர்கிட்ட மைக்கை நீட்டுறாங்க. ஏங்க, போன வருஷம் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏத்தாத அளவுக்கு திமுக தடுத்தது. நீங்க என்னங்க நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குது, அதன்படி தீபம் ஏத்துவீங்களா ஏத்த மாட்டீங்களா அப்படின்னு நிர்மல்குமார் கிட்ட கேட்க, என்னடா அந்த பிரச்சனை வேற கழிப்பானுங்க, என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்ல எப்போதும் போலவே வழக்கமான இடத்துல தான் தீபம் ஏத்துவோம் அப்படின்னாங்க. உடனே இந்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா போர்க்கொடி உயர்த்தினார்கள். யோ, எங்க பாரம்பரியம் எங்க இருக்குது, நீ எங்க தீபம் ஏத்திட்டே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளையார் கோயிலுக்கு உச்சி இல்லையா, அது மோட்ச தீபம், கார்த்திகை தீபமே கிடையாது. கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூள் தான் ஏத்தணும். என்ன உயரமான இடத்துல தானே தீபம் ஏத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. உடனடியாக இவங்களை சமாதானப்படுத்த முடியாது. பத்திரிகையாளர்களும் விடமாட்டாங்க. திமுக காரணம் களத்துல இறங்கி இதுதான் மதசார்பற்ற அரசா, இதுதான் சிறுபான்மையினுடைய உரிமையை பாதுகாப்பதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனாங்க. அந்த விசாரணை இன்னைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்த உடனே நீதியரசர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? என்னைக்கு நீதியரசர்கள் இருவர் தீர்ப்பு வழங்கினாங்க, அப்போதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஏன் மேல்முறையீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல பதிலை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இரண்டாவது, இரு நீதியரசர்கள் வழங்கின தீர்ப்புக்கு நாங்க எந்த விதமான இடைக்கால தடையும் விதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூன்றாவது, தவேக அரசாங்கமானது மேல்முறையீட்டுக்கு போயிருக்குல்ல, அந்த மேல்முறையீட்டுக்கு ராம ரவிக்குமார், இந்த அறநிலையத்துறை, மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி எல்லாரும் 4 வாரத்துக்குள்ளாக பதிலளிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ராம ரவிக்குமார், அது மட்டும் இல்ல கலெக்டர், இவங்க எல்லாம் பதிலளிக்கிறாங்கல்ல, அதுக்கு பதில் மனு பாத்தீங்கன்னா அவங்க தாக்கல் பண்ணிட்ட பிறகு அடுத்த 2 வாரத்துக்குள்ளாக இந்த மேல்முறையீட்டுக்கு யார் போயிருக்காங்களோ அவங்க பதிலளிக்கணும். ஸோ இந்த 2 மனுவையும் படித்து பார்த்துட்டு
8 வாரங்களுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு உச்சநீதிமன்றமானது சொல்லிடுச்சு. கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து ஒரு 3.5 மாசம் தள்ளி வச்சிட்டாங்க இந்த வழக்க. இவங்க பதிலளிக்கணும், அவங்க பதிலளிக்கணும், நாங்க அப்புறம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாசத்துக்கு இந்த வழக்க தள்ளி வச்சிட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் வந்துடும். அப்போ விசாரணையானது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதனால திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்துக்கின்ற விஷயத்துக்கு தடை இல்லாத காரணத்தினால இந்த வருடம் தீபம் ஏத்தியே ஆக வேண்டும். தமிழக அரசாங்கமானது எந்த விதத்திலும் தப்பிக்கவே முடியாது. தீர்ப்புக்கு தடை இருந்தா எப்பா உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு இருக்குப்பா, அவங்க தடை விதிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு எஸ்கேப் ஆகலாம். ஆனால் 2 நீதியரசருடைய தீர்ப்புக்கு தடை விதிக்காத காரணத்தினால இந்த அரசாங்கமானது நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். இல்லைன்னா உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்கும். ஏங்க நீதியரசர் என்ன உத்தரவிட்டார், அதை நடைமுறைப்படுத்தி விட்டு நடைமுறைப்படுத்துகின்ற போது என்ன நிர்வாக சிக்கல் ஏற்பட்டது, என்ன பதட்டம் ஏற்பட்டது, இல்ல என்ன சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் நீங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கலாமே. ஆனா நீதிமன்றம் உத்தரவிட்டதும் நேரம் நீங்க மேல்முறையீட்டுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல. 6 மாசத்துக்கு கிடப்புல போட்டு அதுக்கப்புறம் மேல்முறையீட்டுக்கு நாங்க தீபம் ஏத்தலன்னு சொல்லிட்டு மீண்டும் நின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீதியரசர்கள் கடிந்து கொள்வார்கள். நிரந்தரமாக தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு அதிரடி உத்தரவு பிறப்பித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் தமிழக அரசாங்கமானது தப்பிக்கவே முடியாது. அதனால 2 நீதியரசர்கள் வழங்கின தீர்ப்பை இந்த வருடம் நடைமுறைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இதுவா இந்துக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நீங்க கேட்கலாம். தலைமுறையா நம்ம எங்க தீபம் ஏத்திக்கிட்டு வந்தோமோ அது இந்த வருஷம் நடைமுறைப்படுத்தப்பட போகுது. எத்தனை சட்ட போராட்டங்கள், எவ்வளவு முன்னோர்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சாத்தியமாயிருக்குன்னா அது மகிழ்ச்சி தானே. நம்ம வாழ்நாள்ல திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏத்த போறாங்க. அதை நம்ம பாக்குறோம்னா வச்சுங்களேன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். 1. 2வது இந்த மாதிரி சென்சிட்டிவான பிரச்சனையா இருந்தா நம்ம மேல்முறையீட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன், உடனடியாக உச்ச நீதிமன்றமானது ஏன்பா இதுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கிறேன், மேற்கொண்டு எதுவும் இரு தரப்பும் செய்யக்கூடாது, அமைதியா போய் வேலையை பாருங்க, உங்க தரப்பு பதில சொல்லுங்க, உங்க தரப்பு பதில சொல்லுங்க, அரசாங்க தரப்பு பதில் சொல்லுங்க, காவல்துறை தரப்பு பதில் சொல்லுங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேருடைய கருத்தை எப்போதுமே கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல தடை விதிக்கவில்லை என்றால் எவனா ஒருத்தன் களத்தில் இறங்கி குழப்பம் பண்ணி விட்டுருவான். இந்த மாதிரி குழப்பம் வந்தா அப்புறம் பிரச்சனை ஆகும். பிரச்சனை வந்தா மோதல் வரும். சென்சிட்டிவான பிரச்சனை இல்லையா? அதனால எப்போதுமே சரி இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போனோம்னா தடை விதித்து விடுவார்கள். முதல்ல நியாயமே நம் பக்கம் இருந்தாலும் முதல்ல தடை தான் விதிப்பார்கள். அதற்கு பிறகுதான் தடையை நீக்குவாங்க. விசாரித்து விட்ட பிறகு கடைசியில தீர்ப்பு வழங்குவாங்க. ஒரு 2 வருஷம் பொறுத்தோ 3 வருஷம் பொறுத்தோ. அதனால இந்த மாதிரி விஷயத்துல தடை வரும் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. சென்சிட்டிவா இருக்கிறதுனால இரு தரப்பு மோதி கொள்ள கூடாது என்பதற்காக. ஆனால் இந்துக்களுடைய புண்ணியம் உச்ச நீதிமன்றமானது ஏன்பா 2 நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ஆய்ந்து அறிந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பாங்க என்று நான் நினைக்கிறேன். நீங்க லேட்டா வேற வந்துட்டீங்க. அதனால இந்த விஷயத்துல நாங்க தடை விதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மேல்முறையீட்டுக்கு போகாத பொழுது எந்த விதமான சட்ட சிக்கலும் வரல, எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வரல. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மதுரையில திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறவங்க போயிட்டே இருந்தாங்க, தர்காவுக்கு போறவங்க போயிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப மட்டும் தடை விதிக்க சொன்னா என்ன அர்த்தம்? தீர்ப்பு வந்த பிறகு எல்லாம் நார்மலா தானே போச்சு. அப்புறம் இப்ப என்ன ஓடியாடுற? தீர்ப்பை நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு தானே அங்க இருக்கின்ற மக்கள் நம்பி இருப்பாங்க. மேல்முறையீட்டுக்கு வரல இல்லையா? இப்பதானே நீங்க மேல்முறையீட்டு வந்திருக்கீங்க. அப்போ தீர்ப்பு வழங்கிய பிறகும் பதட்டம் எதுவும் ஏற்படாத முன்பு இப்போ தடை கேட்கறீங்களே எல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு நீதியரசர் கேட்டு இதுக்கெல்லாம் தடையெல்லாம் விதிக்க முடியாது, போயிட்டு 4 வாரம் பொறுத்து பதிலளிங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. லாஜிக்கா சிந்தித்திருக்கின்றார்கள் நம்ம நீதியரசர்கள். முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்லணும். 2வது இந்த வருடம் தீப ஏத்த போறோம், அது நமக்கு மகிழ்ச்சி தான். இப்போ வி த லீடர்ஸ் பற்றி பார்த்து விடலாமா? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் செம்மையா உழைக்கிறாருங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதாவது ஜூலை மாதம் முழுவதுமே போதைப் பொருளுக்கு எதிரான பிரச்சாரங்கள், பொள்ளாச்சியில மாநாடு, இப்படி ரொம்பவே பரபரப்பா போச்சு. இந்த மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழல் சரியில்லைன்னா நம்ம சோத்துக்கு டிங்கி அடிக்க வேண்டியதுதான், குடிநீருக்கு அல்லாட வேண்டியதுதான். அதனால அரசியல் என்பது சமுதாயத்துக்கானது.
எல்லா உயிரினத்துக்கானது. இந்த மாதிரி சுற்றுச்சூழலை சீர்படுத்துகின்ற போதுதான் அது ஒட்டுமொத்தமான உயிரினத்துக்கான ஒரு அரசியலாகவே இருக்கும். ஸோ நம்ம என்ன நோக்கத்துக்காக அரசியலுக்கு வருமோ அதை அரசியல் கட்சியாக பரிணமிப்பதற்கு முன்பாகவே செஞ்சு காட்டினோம் அப்படின்றது அண்ணாமலையுடைய எண்ணம். அதுக்காக தான் சுற்றுச்சூழல் மாதம் என்று இந்த மாதத்தை வச்சு ஆகஸ்ட் 1 இன்றைக்கு வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று கடற்கரை தூய்மை, குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர்ஸ், தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனம் எல்லாம் களத்தில் இறங்கி சரியா வேலை பார்த்தாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு வைகை ஆற்றை சுத்தப்படுத்துகின்ற நிகழ்வு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என் பின்னாடியே எல்லாரும் வராதிங்கப்பா, நீங்க போய் அவங்க வேலையை பாருங்க. அதோட இன்னைக்கு வீத லீடர்ஸ்ல இருந்து ஆட்கள் வந்திருக்கீங்க, நாளைக்கு வீத லீடர்ஸ் இணையாத இளைஞர்களை கூட்டுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அவங்க ஏன் நம்ம பிறந்தோம், இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பங்களிப்பை செலுத்திருக்கிறோம், நம்ம அரசியல் இருந்தால் தான் அதை செய்யணுமா, இல்லை இன்னொருத்தருடன் இணைந்து தொண்டு போல செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணமெல்லாம் வரும். ரெண்டாவது, அடுத்தவங்களுக்காக உதவுகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், அதனால சொல்லி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அண்ணாமலை, நம்முடைய விஜய், இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா யாரு மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து அண்ணாமலை அவர்கள் தானுங்க. ரொம்பவே கஷ்டப்படுறார். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கஷ்டப்படவே இல்லை. நம்ம விஜய் அவர்களும் உழைத்தார், அண்ணாமலை அவர்களும் உழைக்கின்றார். ஆனால் 2 பேருடைய உழைப்பும் சமம் இல்லை. ஒரு கொத்தனார் வேலை செய்யறவனும் சினிமாவில் நடிக்கிறவனும் சரியான உழைப்பை போட்டான்னு சொல்ல முடியுமா? அந்த உழைப்பு 2ம் சமம் அல்ல. அந்த மாதிரி தான் அண்ணாமலை கொத்தனார் மாதிரி, ஒரு விவசாயி மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போடுறாரு இல்லையா, ஃபைல் பாக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான உழைப்பு. ஸோ 2க்கும் வெவ்வேறான தன்மை இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது வேகாத வெயில்ல, காலை வேலையில, மாலை வெயில் இருந்து எல்லா தருணங்களிலும் அந்த ஆத்திலேயே சாப்பிட்டு அங்கேயே சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் செய்ய வேண்டியது 2 விஷயங்கள். இதை செஞ்சாருன்னா நம்ம விஜய் அவர்களை இடைத்தேர்தலை வீத்திட்டு இனிமே அண்ணாமலை தான், நம்ம விஜய் அவர்கள்லாம் கவர்ச்சி மூலமாகத்தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுறாங்க. என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல அண்ணாமலை அவர்கள் செய்கின்ற வேலை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வரணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கான வேலையை அண்ணாமலை பார்க்கணும். 2வது, இளைஞர்கள் வருகின்றார்கள், இளம் பெண்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியல. அப்படி இளம் பெண்கள் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன என்று சொல்லிட்டு கண்டிப்பா அதிகப்படியான ரீல்ஸ் போட்டுக்கணும். எப்போது இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்முடைய புனித பணியை பற்றி ரீல்ஸ் போடுறாங்களோ அப்பதான் எல்லார்கிட்டையும் போய் சேரும். எல்லாரும் அண்ணாமலை பின்னாடி திரண்டு வருவார்கள். விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் இளம் பெண்கள் அவர்களுடைய ரீல்ஸ் தான். இளம் பெண்கள் ரீல்ஸ் போட, இளைஞர்கள் பார்க்க, அது குழந்தை வரைக்கும் போய் சேர, குடும்பத்தில் நிர்பந்தம் பண்ண, பிறகு ஓட்டா மாறுச்சு. அதனால எந்த ஒரு அமைப்பும் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா பெண்கள் ஒத்துழைப்பு இல்லாம வேலைக்கு ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஷார்ட்ஸா ரீல்ஸை போட்டுட்டே இருக்கணும். வீத லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வைரல் பண்ணணும். காசு கொடுத்தாவது வைரல் பண்ண வேண்டியதுதான். உன்னதமான நோக்கத்துக்காக சில காசுகளை நம்ம செலவழிச்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இது என் கட்சி இல்லை, நான் செலவு பண்றதுக்கு, இது நம்முடைய கட்சி, எல்லாருக்குமான கட்சி, இதுல யாரும் தலைவன் கிடையாது, நீயே எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாலும் கூட நாளைக்கு அதிகாரம் கிடைச்சா அண்ணாமலை தான் முதலமைச்சர். அந்த பொறுப்பு இருப்பதனால இன்னைக்கு யாருக்கெல்லாம் காசு கொடுக்க முடியுமோ அவங்களுக்காக காசு கொடுத்து பெய்டு ப்ரொமோஷனாவது பண்ணுங்க. இன்னைக்கு விஜய் அவர்களை பிரதமராக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய யூடியூப் வச்சு 10 மில்லியன் 20 மில்லியன் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நம்ம விஜய்க்கு ஆதரவாக திருப்பிட்டு இருக்காங்க. விஜய் யாருன்னே கூட தெரியாது அவங்களுக்கெல்லாம். ஆனா அவங்கள ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அகில இந்திய அளவில் தெரிவிக்க வேண்டும், அகில இந்திய அளவில் நம்ம விஜய் அவர்களை கொண்டு போக வேண்டும். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பேரை சொன்ன உடனே இந்தியாவே அதிர வேண்டும் என்ற நோக்கில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா செய்ய தேவையில்லை. ஆனா நம்ம தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஊடகங்களை தன் பக்கம் வச்சுக்கணும். அண்ணாமலை நடந்தாரு, அண்ணாமலை சாப்பிட்டாரு, அண்ணாமலை கொடை பிடிச்சாரு, அண்ணாமலை தூங்கினாரு, இப்படி அண்ணாமலை புராணத்தை பேசணும். ஏன்னா விஜய் புராணத்தை அப்படிதான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க, ஏற்கனவே பேசினாங்க. நம்முடைய விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயம் தெரிந்தவர்னு தெரியாது, எவ்வளவு உழைப்ப போடுவார்னு தெரியாது, எவ்வளவு கஷ்டவாளி என்று தெரியாது. ரெண்டாவது, ஒவ்வொரு வேலைக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்னு தெரியாது.
அதே மாதிரி தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான வழியோ திட்டமோ அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. அதிகாரிகளை கூட நம்பி இருக்கலாம். ஆனா அண்ணாமலைக்கு எல்லாமும் இருக்குது. இப்பேற்பட்ட தகுதி வாழ்ந்தவங்க மக்களிடையே போய் சேரணும்னா ஊடகம் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, இளம் பெண்கள் நிறைய ரீல்ஸ் போடணும். ஏன்னா இது கடவுளுக்கு நிகரான பணியை செய்கிறாரு. இந்த தூய்மை பணி, இந்த சுற்றுச்சூழலுக்காக பாடுபடுகின்றார். ஸோ இந்த மாதிரி நல்ல பணிகள் எல்லாம் சில பேர் மட்டும்தான் செய்வாங்க. இப்படி நல்ல விஷயங்களை செய்கின்ற போது எல்லா மக்களையும் போய் சேரணும். இது அப்பதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை இந்த அரசியல் களத்துல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்த உடனே தானா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடும். இளைஞரும் இளம் பெண்களும் அண்ணாமலை பின்னாடி வரிசை கட்டி நிற்பாங்க. அதனால ரீல்ஸ் போடுங்க. மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு நீங்க செய்கின்ற வேலையை கொண்டு போய் சேருங்க. யாரும் இங்க தியாகி கிடையாது. எல்லாவற்றையும் தொலைச்சி விட்டு அண்ணாமலை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வராது. அதனால நிறைய விஷயங்களை காசு கொடுத்து மக்கள் கிட்ட விளம்பரம் பண்ணி கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.